ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உலகளாவிய ரீதியில் ஏஐ தான் ஆதிக்கம் செலுத்தி வருது. ஏஐக்கும் மனுஷனுக்கும் இடையில போட்டியா அப்படின்னு கேட்டால் இல்லை, ஏஐக்குள்ளேயே போட்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே அதில் ஏஐயோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் செய்ய முடியறது இல்லை. ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் கூட ஒரு விஷயத்தை நம்ம தேடுறோம். இதை இவங்ககிட்ட கேட்குறத விட ஏஐ கிட்ட கேட்டியா ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏஐ மனுஷனாக ஒன்றி போய் இருக்குது. இதை பார்த்த முன்னணி நிறுவனங்கள் என்னடா அதை விட புதுசாக பண்ணலாம், இந்த நிறுவனத்தை விட நம்ம என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு விதமான போட்டி போட்டுக்கிறாங்கன்னு சொல்லலாம். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. இந்த நிலையில் இப்போ முன்னணி ஏஐ நிறுவனங்களாக நம்ம பார்க்குறது என்னென்னா ஓப்பன் ஏஐ, டீப்சீக், ஜெமினாய், க்ராக் இது போன்ற நிறுவனங்களை நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நிறுவனங்களுக்கு போட்டியாக சாட்ஜிபிடியை உருவாக்குன ஓப்பன் ஏஐ அட்லஸ் அப்படிங்கிற புதிய ஏஐ வெப் ப்ரௌசரை உருவாக்கியிருக்கு. இந்த அட்லஸ் கூகுள் க்ரோம் போன்ற ப்ரௌசர்களுக்கு போட்டியாக வருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது. அதோட இந்த அட்லஸ் பற்றின அதில் என்ன சிறப்பியல்புகள் இருக்குது, அதோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அட்லஸ் வெப் ப்ரௌசரில் சர்ச் பார் கிடையாது. அதுக்கு பதிலாக சட்டிங் மூலியமாக தான் உங்களுக்கான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குதுன்னு சொல்லப்படுது. இது மூலிமா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோட எப்படி சட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி இதில் சட் பண்ணிக்கலாம். இந்த அட்லஸ் வெப் ப்ரௌசரில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை தேடினீங்கன்னா ரொம்பவே சுருக்கமாக இலகுவாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ஷாப்பிங்ஸ் இதுகளுக்கு கூட இந்த அட்லஸ் ரொம்பவே உதவியாக இருக்குது. இன்ஸ்டாகிராம், booking.com இது போன்ற சேவைகளோட இணைந்து இது சேவையாற்றுவதோட நீங்கள் என்னென்னலாம் தேடுறீங்க அப்படின்றத மெமரியில் வச்சுக்கிட்டு மறுபடியும் உங்களுக்கு தேவைப்படும் போது அதை இது வெளிக்காட்டும். இந்த அட்லஸ் வெப் ப்ரௌசரை இப்போ தான் பீட்டா டெஸ்டர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க செக் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன பக்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருக்க பொதுவான ஒரு பிரச்சனைகள் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, நாம் தவறான வலைத்தளங்களை அணுகும் போது நம்மளோட டீட்டெயில்ஸ், அதாவது பர்சனல் டேட்டாஸ் வெளியில் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி ஏஏ சம்மந்தப்பட்ட பல தேடுதல் பொறிகள் நம்மளோட சந்தையில் வந்தாலுமே கூட ஒருவேளை கூகுள் க்ரோம் பின்னுக்கு தள்ளப்பட்டுருமோ அப்படின்ற ஒரு டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் அது உண்மை கிடையாது. இப்போ வரைக்குமே சந்தையில் 71.9% கூகுள் க்ரோம் தான் முன்னிலையில் இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தை தேடணும் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட்டாக நம்மளோட மைண்டில் வர்றது என்னென்னா கூகுள் க்ரோம் தானே. ஸோ அதுக்கு இது வரைக்கும் எதுவுமே போட்டியாக வரல. இனி வரும் காலங்களில் போட்டியாக வரலாம், வராமலும் போகலாம். இது இப்போது மேக் ஓஎஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போது பீட்டா வடிவில் வணிகர்களுக்கு கிடைக்குது. இனி வரும் காலங்களில் ஆண்ட்ராய்டு யூசர்ஸும் இதை பயன்படுத்தலாம். இந்த புதிய அட்லஸ் வெப் ப்ரௌசர் இலங்கையர்களுக்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்களும் பார்க்கணுன்னா தமிழன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.